நம்ம சபரிமலை ஐயப்பன் கோவில்ல இருக்க 18 படிகளின் தெய்வம் எதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1ஆம் படி நாகையாச்சி சாஸ்தாவின் பரிவார தெய்வமான இவளுக்கு குளத்துப்புலை அச்சங்கோவிலில் சன்னதி உள்ளது. 2ஆம் படி மகிஷாசூர மர்தினி துர்க்கை அம்மனின் அம்சமான இவள் மகிஷாசூரனை வதம் செய்து உலகை காத்தவள். 3ஆம் படி அன்னபூரணா அன்னதான பிரபுவான மணிகண்டன் தன் பக்தர்களுக்கு உணவளித்ததால் மகிழ்வார், அந்த அன்னத்துக்கு அதிபதி இவள். 4வது படி காளி தெய்வம், படைத்தல் அழித்தலுக்கு இவன் அதிபதி, தன் பக்தனுக்கு அநியாயம் நடந்தால் தட்டி கேட்பவள். 5வது படி கிருஷ்ணகாளி, பயப்பட செய்யும் உருவத்துடன் பக்தர்களின் பயத்தை போக்குபவள். 6ஆம் படி சக்தி பைரவி, பார்வதி தேவியின் உக்கிர வடிவம் கொண்டவள். யாச்சி என்றும் பெயருண்டு, சபரிமலையில் சன்னதி இருக்கிறது. 7ஆம் படி கார்த்தவீர் யாஜினர், இவர்தான் குருநாதரான தத்தாத்திரேயன் வழிகாட்டுதல் படி சாஸ்தா வழிபாட்டில் ஈடுபட்டவர். 8ஆம் படி கிறிஸ்டினாபன் கருப்பசுவாமி என்று பெயர் உண்டு, சாஸ்தாவின் பூத சேனை தலைவர் மற்றும் பாதுகாவலர். 9ஆம் படி இடும்பன், அசுர குலத்தை சேர்ந்த இவர் அவர்களின் தலைமை குருவாகவும் போர் வீரராகவும் திகழ்ந்தவர், முருகன் அருள் பெற்றவர். 10வது படி வேதாளம், பேய் பூதங்களின் தலைவர், பைரவ அம்சவ கொண்டவர், சாஸ்தாவின் பரிவார தெய்வம். 11ஆம் படி நாகராஜா, நாகங்களின் தலைவர், இவரை வழிபட்டால் சர்ப தோஷமும் விலகும். 12ஆம் படி ரேணுகா தேவி, சபரிமலை கோவில் கட்டிய பரசுராமனின் தாய், ரேவண சித்தரிடம் ஐயப்ப மந்திரத்தை உபதேசமாக பெற்றவர். 13ஆம் படி சொப்பன வராகி, ஐயப்ப பக்தர்களின் கனவில் தோன்றி அவர்களுக்கு நல்வழி காட்டுபவள். 14ஆம் படி பிரதிங்கிரா தேவி, காளியை விட உக்கிர தெய்வம், பக்தர்களை காப்பதில் தனிக்கற்றவள். 15ஆம் படி பூமாதேவி, வராக பெருமானின் மனைவி, நெற்கதிர் ஏந்திய இவள் வளமான வாழ்வு தருபவள். 16ஆம் படி அகோரம், அழகானவர், அஸ்திர தேவர் என்றும் பெயருண்டு, ஐயப்ப பக்தர்களுக்கு பாதுகாப்பு தருபவர். 17ஆம் படி பாசுபதம், சிவபெருமானின் வில், பகைவர்களை அழிக்கும் சக்தி கொண்டது. 18ஆம் படி மிருத்த யூஞ்சியம், சிவனின் ஆயுதம், விரும்பியதை அடைய செய்யும் உடல் நலம் கொடுக்கும். உங்களுக்கு ஐயப்பனை எவ்வளவு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.